Praise the Lord. If you declare in your heart, Jesus is Lord, you will be saved. இது ரோமன் எழுதிய நிருபத்தில் நாம் பார்க்கின்றோம். You will be saved. இதயத்தில் விசுவாசித்து இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறிக்கை செய்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று பவுல் சொல்லுகிறார். இது ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது, வார்த்தையாக இருக்கிறது, செயலாக இருக்கிறது. அதே வேளையில் எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களும் இன்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கும் இன்று அநேக காரியத்தில் விடுதலை தேவையாக இருக்கிறது. In other words, ரட்சிக்கப்பட்டவர்களும் இன்று நாம் சில காரியங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம். காரணம், மற்றவைகள் நமக்கு ஆண்டவராக இருக்கிறபடினாலே, உலகம் நமக்கு தேவனாக இருக்கிறபடினாலே, பணம் நமக்கு தேவனாக இருக்கிறபடினாலே, புகழ், அழகு இவையெல்லாம் நமக்கு ஆண்டவராக இருக்கிறபடினால நாம் அடிமைப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் அடிமைகளாக இருப்போம் என்று சொன்னார். Let us declare Jesus is only our Lord. இயேசு மாத்திரமே எனக்கு ஆண்டவர், வேறு எதுவும் என்னை ஆளுகை செய்ய முடியாது, செய்ய இடம் கொடுக்க மாட்டேன். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி let us declare and be saved. God bless you.